என்ன மாதிரி இருக்கிறதுனால தான் உனக்கு கூட்டு சேர்த்துக்கிறேன், புரியுதா? புரியுதுப்பா. நான் சொல்றபடி கேட்டனா எனக்கு 60 உனக்கு 30. 60 30? புரியலையே. மூதேவியா பர்சன்டேஜ் சொன்னேன். ஓ பர்சன்டேஜா? சரி சரி, நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்னும் பண்ண தேவை, நான் சொல்றதுக்குலாம் ஆய முடியும் தலையாட்டு, ஓகேவா? ஓகேப்பா. இப்ப என் பின்னால நண்டு வட அண்டா வைத்தா என்னடா சொன்ன? அது ஒண்ணும் இல்லப்பா, எங்க அம்மா பண்டு போட்டுக்கிறாங்க, அதுல அண்டா தரேன்னாங்க, அதை போய் வாங்கணும். நீ ஏன்டா அண்டா சீட்டு போடுற? அதை போய் ஜம்மு அது சீட்டு போடி. நான் டவுலுண்டுக்கிற மாதிரி அண்டா சீட்டு போடுற. என்ன பாக்குற பைத்தியம் பருப்பு மாண்டியா? ஏன்பா என்னப்பா அநியாயத்துக்கு பேர் பேரா வச்சுங்கிறா? அப்படித்தாண்டா பேரு. இப்ப ஆலகாசி முஞ்சாவா போலாம். நாடா அங்கே நின்னுங்கிறா. நீ போப்போ, வரேன் நானு. பாரு நல்லா எங்கேயும் துணி போட்டு வந்து பத்துங்குதா. ஊதை மூஞ்சா சரி இல்லையா? பாயிட்ல எதனா வச்சுங்குதா? ஏம்பா யாராவது பாத்துட்டு போறாங்கப்பா. பாருதாண்டா நீயே போட்டு குத்துற போலிக்குதா. ஏம்பா பார்த்தா போலீஸ்ல புடிச்சு போடுவாங்க, அதனால சொன்னேன். இந்த 10 வயசுனா ஆச்சுன்னு போறான், நல்லா மூக்கு பிடிக்க சோறு கொண்டு பத்துங்கிறான். நீ எதனா வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாப்பிடுறியாப்பா? பாத்தியா புத்தி காமிக்கிற பாத்தியா? அவனு கூட்டு சேர்த்ததே தப்புடா. சாரிப்பா தப்பா நினைச்சுக்காத. ஏம்பா அப்படி போய் பேசுங்களாம்பா, தூங்குற இடத்துல இருந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. வாவ் என்னப்பா பிரச்சனை உனக்கு? ஏம்பா அந்த பக்கம் போய் பேசுங்கப்பா, நான் தூங்கணும். இப்ப என்னடா பண்ணிக்கிற மூதேவியா? தூங்கி தானேக்குறா. எப்பருப்பா இந்த மாதிரிலாம் பேசாத, ரொம்ப டயர்டா இருக்கு எனக்கு. டயர்டாக்குதா? சரி நீ தூங்கு. நன்றிப்பா. டேய் இந்த பக்கம் வந்து உக்காரு. உக்காண்டம்பா. நல்லா அமிக்கும் ஒன்று விடு, அதான் உனக்கு ஃபர்ஸ்ட் வேலை. அமிக்கு விடா இவனெல்லாம். டேய் கையாரா, நானா சொன்னேன், நீ என்னடா பண்ணிக்கிற? நீ தானப்பா அமிக்கு விட சொன்ன. நான் அந்த அமுக்கு சொல்ல, இப்போ வரும் பாரு. அவ்வளவா ஒண்ணு இல்லையா, இதுக்கு எப்படி பண்றீங்க? என்ன கரும்புடா துண்ணு தொலைச்சா, இங்க வந்து குஷி விடுற. எப்ப போனா தெரியுதாடா? இவரு விட்டா இன்னைக்கு நான் விட்டா காசுக்கும் மூஞ்சி மேலே குத்துண்டா. ஏம்பா என்னப்பா இவன் இப்படி பேசுறான்? நான் பேசினாலும் அப்படிதான் பேசுவான். டேய் வீடு வாசல் இல்லையா உனக்கு? இங்க வந்து நீட்டி நிக்கிற. நான் ஜோசியம் பார்த்தேன்னா எங்கேயும் போவாதுன்னு சொன்னாங்க, அதனால தான் நான் இங்கேயே பார்த்துட்டேன். அதெல்லாம் ஓகே, இது உங்கூடா? இல்ல ரோட்ல போட்டு இருந்துச்சு, அதனால பாத்தீங்கன்னா. சரி இன்னைக்கு ஜோசியத்துல சொன்னாங்க, நேத்து போனியா வேலைக்கு? நேத்து தண்ணியில கண்டுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நேத்து நானும் எங்கேயும் போல. சூப்பரா இருக்கிற நீ. சோத்துக்குள்ள என்ன பண்ற? காலையில முருகர் கோயிலு, சாயந்தரம் சிவன் கோயிலு, மதியானம் முன்னாடி கிளாஸ். மதியானம் முன்னாடி இல்ல அங்க என்னடா போடுறாங்க? அங்க பணக்காரெல்லாம் வருவாங்க, அங்க பாதி வச்சிருவாங்க, அந்த பாதி ஏன் வயிற்று ரொப்பிடுவேன். என் வாய்க்கிலே டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறேன்னா உங்ககிட்ட மட்டும்தான்டா. ஐயோயோ சாரி சார். சார் எங்கிருந்து வரீங்க? நாடா நம்மளே கேள்வி கேக்குறான். சொல்லுங்க சார், எங்கிருந்து வரீங்க? ஏம்பா நீயா சொல்லு. பாபா கோயிலு. மூதை சொல்லிட்டான் போறேன். பாபா கோயில் என்ன சார் பண்றீங்க? நீங்க என்ன பண்ணீங்களோ அதான் பண்ணிக்கிறாரு. சரி அதெல்லாம் விடுங்க, இனிமே நம்ம 3 பேர் ஒண்ணு. ஓகே. டேய் கொண்டாட்டின தொல்லை இதுதான் செய்யும், அதுக்காக முடிக்க வந்து உட்காந்துப்பியா? அவ கூட வாழ முடியாதுண்ணா. டேய் என்னடா வாழ முடியாது? என்ன வாழ முடியாது? நான் படாத கஷ்டமாடா. உன் வீட்டுல வேற என் வீட்டுல வேற தான் ரொம்ப தொல்லை கொடுக்குதுண்ணா. நான் பார்த்தோம்ல, கொஞ்சம் இங்க வா. இது யாரா இதா? வா என்னன்னு கேக்கலாம். என்னப்பா நாடா என்ன பிரச்சனை? டாவா? நான் கொண்டாடிக்கிட்டு அடி வாங்கின பையன் தானே நீ? டான் சொல்லாம டான் நான் சொல்ல முடியும்? இவங்க எப்படி தெரியும்? சாமியார் போல. ஐயா உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? மூதி கத்தி இவனு தானே சொல்லியிருந்தானுங்க, இவனும் சாமியார் இருந்தாங்க. ஏய் மூடி நோக்காரு, நாடா மோனி நிக்கிறா. ஒன்னும் இல்லைங்க நீங்க பேசுங்க. சொல்லுப்பா, பொண்டாட்டி தானே பிரச்சனை? ஆமாங்க. ரொம்ப தொலை விடுது அப்படித்தானே? அதே தாங்க, நைட்ல தூங்க முடியல. கவலைப்படாத, உன் பிரச்சனை நான் தீர்த்தி வைக்கிறேன். எப்படி எப்படி எப்படி? முதல்ல என்கிட்ட சவுகாசம் வச்சுக்காத, மூஞ்ச தேவாங்க மூஞ்சி மாதிரியா? தேவாங்க நானா? டேய் இன்னதான்டா சொன்னேன், 4 வாட்டி கேக்குறா. கம்முனா சாமி, என் பிரச்சனைக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு வழிக்குது. நீ காஸ்ட்லியான வழியில போனோமா இல்ல நார்மலான வழியில போனோமா? காஸ்ட்லியான வழி இருந்தா பரவாயில்ல சாமி, சொல்லுங்க சாமி. சரி இந்த கவர்மெண்ட் டப்பா கொஞ்சம் நெருப்பு. கவர்மெண்ட் டப்பாவா? நான் பாக்கிட்டு போய் கவர்மெண்ட் டப்பான்றீங்க? கவர்மெண்ட்ல போடுற காசுலாம் இதில் தானே வைக்கிறாங்க, அதனால தான் கவர்மெண்ட் டப்பா. கரெக்டா தான் சாமி சொல்ற.
இந்தாங்க. வேற நீயா சொல்லுங்க சாமி, என் பொண்டாட்டி என்ன தொல்லை கொடுக்க கூடாது, நான் என்ன பண்ணணும்? நீ ஒன்னும் பண்ணத்தால மெடிக்கல் ஷாப்புக்கு போ. சரி. ஒரு 50 ரூபாய்க்கு எலி மருந்து டப்பா வாங்கு. முதல்ல இவனு கூட இந்த டப்பாங்க சாப்பிட்டான். நோ கம்முன்னு இருந்தா. சரி, எலி மருந்து வாங்கி என்ன பண்ணணும்? சொல்ற கேளு, அவசரப்படாத. சாமி, பொண்டாட்டி கொடுக்க சொல்றீங்க அதானே? அட நாதாரியா, பொண்டாட்டி குத்துனா போலீஸ் கும்மே அடிக்குமே. ஆமால, அப்ப என்ன பண்றது அந்த எலி மருந்த? சிம்பிள் மேட்ரு, நீ சாப்பிட்டு என்னது பலான்னு போட அப்படியே. ஏன்பா என்னப்பா இப்படி சொல்ற? இதெல்லாம் வாழ்ந்து நேரா சாதிக்கு போறான், பொண்டாட்டிக்கு பயந்தவன். நானும் பொண்டாட்டிக்கு பயந்து வந்தேன். நீ செத்துதா, நீ வாயிரா. சாமி, வாயறதுக்கு ஐடியா சொல்ற, சாவறதுக்கு ஐடியா சொல்ற? வாழ்றதுக்கு நான் ஐடியா சொல்றேன் பேர் கேளு. சொல்லுங்க சாமி. பொண்டாட்டி கிட்ட பாசமா இருக்கலாம், ஆனா பயந்து இருக்க கூடாது. ஓகே சாமி, அப்புறம்? அதான் சொல்லிட்டுனடா, திருப்பி நான் அப்புறம். எல்லாத்துக்குமே சண்டை போகுது சாமி, எப்படி நான் என் கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும்? சண்டை போற மாதிரி ஏன்டா வச்சுக்கிறா? ஏன் வச்சுக்கிறா? சும்மா இருந்தாலே சண்டை போடுறாள். அப்ப சும்மா இருக்காதா, நீ சண்டை போட்டு அதை அறிஞ்சா. இது நல்ல யோசனையா இருக்குதா? அடிப்பாப்பா அடிப்பா, என்ன பேசுற? டேய் யாரு? என் அண்ணன். இவங்க கூட கட்சி வரையும் அடிதான் வாங்கி இருப்பேன். பல ஆள் வைப்பேன், பரிமலை ஜோதியில விழுவேன். பரங்கமலை ஜோதி அது எங்க இருக்குதா? வாணா, நான் கூட்டிட்டு போறேன். ஏய், இனிமேட்டு நான் சொல்றபடி கேளு, நல்லதே நடக்கும். இதுல இருந்து நான் பாத்துக்கிறேன். நானா சொல்றது கேளடா, வாங்கடா. வாடா. டேய் வாங்கடா. ஏப்பா இவன் போறத பார்த்தா அவன் பொண்டாட்டி சம்மடி வச்சிருவான் போலுதா. பொம்மைடா, அந்த மூதாய் நாளைக்கு அடி வாங்கி தான் வருவான். சொன்னப்பா, நானும் அப்படித்தான்பா அடி வாங்கினேன். நீ காலம் புல்வா அடி வாங்கி தான் பாவனா, உன் தலையில ஏறி வச்சுக்குது.